இசிஎஸ் கிளஸ்டர்ல இருக்கிற நோடோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சரியான செட்டிங் இருக்கு. ஸோ, இதில வந்து என்னன்னா, ஜென்ரலா நம்ம வந்து ஒரு இசிஎஸ் கிளஸ்டர் பில்ட் பண்ணிட்டு டாஸ்க் டெஃபினிஷன் ஃபைல்ன்னு இருக்கு. ஸோ, அதில வந்து நம்ம எவ்வளவு எந்த இமேஜ் யூஸ் பண்ணணும், எந்த போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ, அதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிங் யூ லிமிட்ன்னு பார்க்கலாம். ஸோ, யூ லிமிட்டுங்கிறது பேசிக்கா எதுக்குன்னா, லைக் அந்த ப்ராசஸ் வைஸ் வந்து நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு அந்த கண்டெய்னர் ஒவ்வொரு கண்டெய்னரும் எவ்வளவு சிபியு யூசேஜ் பண்ணலாம், மெமரி யூசேஜ் பண்ணலாம், எவ்வளவு ஓப்பன் ஃபைல்ஸு கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான செட்டிங்ஸை வந்து நம்ம இதில் சாஃப்ட் லிமிட் ஹார்ட் லிமிட் செட் பண்ணலாம். ஸோ இது செட் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குதுன்னா, லைக் நம்ம வந்து ஒரு 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 நோடு இருக்குன்னா அதில் 10 கண்டெய்னர் ஓடும். அதில் வந்து ஒரு கண்டெய்னர் மட்டும் அந்த ஹோல் சிபியு யூசேஜும் சிபியும் யூஸ் பண்ணிடுச்சுன்னா, மித்த கண்டெய்னர்ஸுக்கு ரிசோர்ஸஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து வி ஆர் செட்டிங் லிமிட்ஸ் ஃபார் ஈச் கண்டெய்னர் ஸோ தட் அந்த ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு.